வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப 2 வில்லிகள் கை கோர்த்துட்டாங்க. சிந்தாமணி சொன்னபடி ரோஹிணி வந்து வீட்டுல துணி எடுக்கிறேன், என்னோட ட்ரெஸ்ஸை வேணும்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்க. சிந்தாமணி எதிர்பார்த்த மாதிரியே விஜயா படு ஆங்காரமா எல்லாம் தூக்கி போடுறாங்க. அதை தப்பாம வீடியோ எடுத்துக்கிறாங்க சிந்தாமணி. இதை பார்த்துக்கிட்டு மீனா, ஸ்ருதி, ரவின்னு 3 பேரும் நிக்கிறாங்க. லாஸ்டா முத்துவும் மனோஜும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மனோஜும் விஜயாவும் சேர்ந்து போடி வெளியேன்னு ரோஹிணியை விரட்டி அனுப்பிட மீனா யோசனையாவே நிக்கிறாங்க. என்ன மீனா யோசனையாவே இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ரோஹிணி அவங்க துணியை மட்டும் எடுக்க வந்த மாதிரி தெரியலங்க ஸ்ருதி அப்படின்னு மீனா யோசனையாவே நிக்க, வேற எதுக்கு வந்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. தெரியல, ஆனா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஆனா ஆன்டி எப்படியும் கண்டிப்பா அவங்கள திரும்ப அக்செப்ட் பண்ண போறது இல்ல, ஒருவேளை சாரி கேட்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு மீனா கிச்சனுக்கு போயிடுறாங்க. சிந்தாமணி விஜயாவை ஆறுதல் பண்றேன் பேர் வழின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க ரூம்குள்ள வந்ததும் பேக்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து, மாஸ்டர் இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சிந்தாமணி நீட்ட, விஜயா பணத்தை பார்த்துட்டு எதுக்குன்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. அந்த ரோஹிணியை உங்க பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொன்னீங்கல்ல, முதல்ல ஒரு பெரிய வக்கீலா பார்த்து டிவோர்ஸ் பண்றதுக்கான வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. இந்த பக்கம் ரோஹிணி கிட்ட, நான் கண்டிப்பா உன்னை மனோஜ் கூட சேர்த்து வைக்கிறேன்னு ஒரு நாடகம், இந்த பக்கம் டிவோர்ஸ்க்கு நல்ல வக்கீல பாருங்கன்னு விஜயா கிட்ட ஒரு நாடகம். அடேங்கப்பா, கொளுத்துறீங்க சிந்தாமணி. அதுக்கு இவ்வளவு பணமான விஜயா கேட்க, மாஸ்டர் கேஸ் நடத்தணும்னா நிறைய செலவாகும் மாஸ்டர், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு விஜயாவோட கையை பிடிச்சி அதுல பணத்தை வச்சிடுறாங்க. கிராமத்து பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியை பிடிச்சு பால் ஊத்திட்டு மயிரை பிடிச்சு பணம் கேட்டாலாம் அப்படின்னு. சிந்தாமணி அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க விஜயாவோட வீட்டை ஆட்டையை போடுறதுக்கு. இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இந்த அர்லோசு விஜயா அழுதுகிட்டே ரொம்ப நன்றி சிந்தாமணிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க மாஸ்டர், எல்லாமே சரியாயிடும், நான் வரட்டுங்களா அப்படின்னு விஜயாவோட தோல்ல ஆறுதலா கைய வச்சுட்டு கிளம்பிடுறாங்க சிந்தாமணி. யூஸ்வலா விஜயாவுக்கு பணம் தான் பெருசா தெரியும், இப்ப மனசுல இருக்க கவலை பெருசா இருக்கிறதுனால பணத்தை அவங்க பார்க்கல, அப்படியே உட்கார்ந்துடுறாங்க கட்டில அழுதுகிட்டே. மீனா பூஜை ரூம் கதவை சாத்திட்டு இருக்க முத்து வர்றாரு. எப்போதுமே மீனான்னு கூப்பிட்டுட்டு வர்றவரு அமைதியா வந்து சோஃபால உட்கார, மீனாவும் மெதுவா நடந்து வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு எங்கேயோ பார்த்துட்டு சொல்றாரு முத்து. நீங்க என்ன சாப்பிடாம தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், என் மேல இருக்க கோவத்துல சாப்பிடாம படுக்காதீங்க, உடம்பு கெட்டு போயிடுங்கிறாங்க மீனா. அதான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்றேன்ல, எனக்கு தூக்கம் வருது, தூங்கணும் அப்படின்னு வெடுவெடுப்பா சொல்லிட்டு போய் கட்டில உட்கார்றாரு முத்து. இங்க பாருங்க, நான் செஞ்சது தப்பு தான், ஆனா நான் ஏன் பண்ணேன்னு காரணத்தை சொல்லியும் உங்களால புரிஞ்சிக்க முடியலல்ல அப்படின்னு மீனா கேட்க, உலகத்துல பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, தப்பு பண்றவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. உனக்கு எப்ப இந்த உண்மை தெரிஞ்சதோ அப்பவே நீ எல்லார்கிட்டையும் சொல்லி இருக்கணும், நீ அப்பவே இதை சொல்லியிருந்தனா இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காதுல்ல, அதுவும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்ட பாரு அப்படின்னு வெறுப்பா முறைக்கிற முத்து. சரி போகட்டும், என் அப்பா கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, அவரு மற்ற 2 மருமகள்களை விட உன்னை இவ்வளோ உயரத்துல வச்சிருக்காருன்னு கையை தூக்கி காமிக்கிறாரு. மீனா கொஞ்சம் கில்ட்டியா அவரை பார்த்துக்கிட்டு இருக்க, அவர்கிட்ட கூட நீ உண்மையை சொல்லலையே அப்படின்னு முத்து கேட்க, தப்பு தாங்க, நான் தான் ஏற்கனவே தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேனே, அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டேன், ஆனா நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டேங்கிறீங்க, வேணா உங்க காலில் விழட்டுமா அப்படின்னு காலில் விழ குனியறாங்க மீனா. பட்டுன்னு கால் எடுத்து கட்டல் மேல வச்சுக்கிறாரு முத்து. தப்பு பண்ணிட்டு காலில் விழுந்தா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு முத்து முதுக காட்டி உட்கார்ந்துருக்க. இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க, இனிமே அந்த கடவுள் தான் உங்க மனசை மாத்தணும் அப்படின்னு மீனா வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்க. முத்து அப்படியே ஒரு சொல்லிட்டு பெட்ல படுத்துடுறாரு. மீனா ரொம்பவே வருத்தத்தோட நின்றுட்டு இருக்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. ஸ்கூல்ல டூர் போன குழந்தைங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. கிறிஷுக்காக அவங்க பாட்டி நிக்கிறாங்க. அப்போ ஒரு வேன் வந்து நிக்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வேன் பக்கமா போறாங்க. குழந்தைங்க எல்லாம் இறங்கிட்டு இருக்க, கிருஷ்ணன் இறங்குறாரு. ரொம்ப உற்சாகமா இறங்கி இங்கே அங்கன்னு பாக்குறாரு. கொஞ்ச தூரத்துல அவங்க பாட்டி சில மாதிரி நிக்கிறது தெரியுது. சிரிச்சுக்கிட்டே பாட்டின்னு ஓடி வர்றாரு. ஐயோ, மறுபடியும் கிருஷா. அவங்க பாட்டியும், வா கிரிஷ், எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் பாட்டிங்கிறாரு அவரு. பேக் வாங்கிட்டு டூர்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு அவங்க கேட்க, நிறைய இடத்துக்கு போனோம், ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு கிரிஷ் சொல்ல, அவங்க ரொம்ப சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வரலையா பாட்டி அப்படின்னு கிரிஷ் கேட்க, லக்ஷ்மி லைட்டா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாட்டி அழுவுறீங்க அப்படின்னு கிரிஷ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு அவங்க கண்ணை துடைக்கிறாங்க. எப்போ நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு கிரிஷ் கேட்க, இப்பதான்ப்பா வந்தேங்கிறாங்க அவங்க. மீனா ஆண்டி, முத்து அங்கிள் ஏன் வரல அப்படின்னு கிரிஷ் கேட்க, அவங்க இனிமே வரமாட்டாங்கப்பா, வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா
அப்படின்னு பாட்டி கிறிஷோட கைய பிடிக்க, மீனா ஆண்டி வீட்டுக்கு போகலையான்னு கேக்குறாரு கிறிஷ். இல்லப்பா, இனிமே நீ அங்க இருக்க முடியாது, என் கூட தான் இருக்க போறேங்கிறாங்க பாட்டி. அப்ப அம்மா அப்படின்னு கிறிஷ் கேட்க, உன் அம்மாவும் நம்ம கூட தான் இருக்க போறா அப்படின்னு லக்ஷ்மி அழுகையை அடக்கிக்கிட்டு சொல்ல, ஏன் பாட்டின்னு கேக்குறாரு கிறிஷ். மீனா ஆண்டி அம்மாவை பத்தி சொல்லிட்டாங்களா அப்படின்னு கிறிஷ் கேட்க, லக்ஷ்மி அழுதுகிட்டே டக்குன்னு பேரனை இழுத்து நெஞ்சோட அணைச்சிக்கிறாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு புத்திசாலினா இல்ல எவ்வளவு பெரிய கிரிமினல்னா, புள்ள எவ்வளவு கரெக்டா கேக்குது பாருங்க. சரி வா போலான்னு கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க பாட்டி. கார் ஷெட்டுக்கு வர்ற முத்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. டேய், தலையே சுத்துதுரா, உன் அண்ணன் முட்டாட்டி இவ்வளோ வேலையை பார்த்து வச்சிருக்கா அப்படிங்கிறாரு செல்வம் அதிர்ந்து போய். ஏப்பா, ஒரு பொண்ணு என்ன இப்படி இல்லாமா கூடவா ஏமாத்துவாங்க அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட கேக்குறாரு கார்த்தி. ஏண்டா, ஏமாத்துறதுல பொண்ணு என்ன பையன் என்ன, தேவன்னா எல்லாரும் ஏமாத்துவாங்க அப்படிங்கிறாரு தினேஷ். அது எப்படிரா, இத்தனை நாளா எப்படிரா வீட்டுக்கு தெரியாம இருந்ததுன்றாரு ஆச்சரியமா செல்வம். அது அந்த அளவுக்கு பயங்கரமான கேடியா இருந்திருக்கு, நாங்க அவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம் அப்படிங்கிறாரு முத்து. ஆனா ஒண்ணுடா, இனிமே கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே யாருக்காவது கல்யாணம் ஆயிருக்கான்னு விசாரிச்சிடணும்டா அப்படிங்கிறாரு செல்வம். ஆனா தைரியமான பொண்ணுதான்ப்பா அது, இவ்வளவு வேலை பார்த்துட்டு பையனை வீட்லயே கொண்டு வந்து வச்சிருக்கு பாரு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட சொல்றாரு கார்த்தி. உன் ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா சொல்லாம இருந்திருக்காங்க பாரு அப்படின்னு தினேஷ் சொல்ல, ஏய், சிஸ்டர் மேல எந்த தப்பும் இருக்காதுடா, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு ஏமாத்தி இருக்குடா அப்படின்னு தினேஷ் கிட்ட சொல்ற செல்வம். முத்து, நீ சிஸ்டர் கிட்ட கோவப்படாத, பாவம்டா அவங்க அப்படின்னு செல்வம் சொல்றாரு. அட போடா அப்படிங்கிற மாதிரி முத்து திரும்ப அங்க வந்துகிட்டு இருக்காரு அவங்க அப்பா அண்ணாமலை. பாக்குற முத்து உடனே வேகமா அப்பா கிட்ட ஓடுறாரு. அப்பா, நீ என்னப்பா இங்க வந்திருக்கன்னு கேட்க, உன்னை பாக்குறதுக்கு தான் வந்தேங்கிறாரு அவரு. போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லப்பா, நீ எதுக்குப்பா இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்க, செல்வம் வந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறாரு. தினேஷும் கார்த்தியும் கூட அவங்கள சுத்தி வந்து நிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரி வாப்பா அப்படிங்கிறாரு முத்து. டேய், நீ அப்பா கிட்ட பேசிட்டு நாங்க வர்றோம்டா அப்படின்னு செல்வம் மத்த 2 பேரையும் வாங்கடான்னு கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிட, முத்துவும் அண்ணாமலையும் முத்துவோட கார் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என்ன விஷயம்ப்பா அப்படின்னு முத்து கேட்க, அண்ணாமலை முத்துவை பாக்குறாரு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு முத்து. புதுசா என்னடா பிரச்சனை வரப்போகுது, இப்பதான் ரோஹிணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டாலேங்கிறாரு அவரு. அந்த பார்லர் அம்மா மேல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டு தான்ப்பா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த மலேசியா மாமா விஷயத்துல மாட்டினப்பவே நாம உஷார் ஆயிருந்திருக்கணும்ப்பா அப்படின்னு முத்து கொஞ்சமா கோவப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப மனோஜோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அவ விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறோன்னு தெரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நீ மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதப்பா, கொஞ்ச நாள் போகட்டுங்கிறாரு முத்து. நான் இங்க வீட்டுல நடந்தது எதையுமே அம்மா கிட்ட சொல்லல, நீ ஏதோ பாட்டி கிட்ட சொன்னியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஐயோ இல்லப்பா, நான் எதுவும் பாட்டி கிட்ட சொல்லலப்பா, வேணும்னா சொல்லவாப்பா அப்படின்னு முத்து பதட்டமா கேக்குறாரு. அதுதான்டா பெரிய யோசனையா இருக்கு, நான் எங்க அம்மா கிட்ட எதையும் மறைச்சதில்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனையை சொன்னா அவங்க தாங்கிக்குவாங்களா இல்லையான்னு தெரியல, நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா பாட்டி, நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு தான்ப்பா எப்பவும் சொல்லுவாங்க, இது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, சொல்றதா வேணாமான்னு என்னால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து அவர் அதிர்ச்சியோட பார்த்துட்டு, அப்பா எப்பவுமே நாங்க என்ன செய்யணும்னு நீ தானேப்பா சொல்லுவ, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாதான்ப்பா இருக்கும், நீ சொல்லுப்பா என்ன செய்யணும்னு கேக்குறாரு முத்து. அம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறது சரியா தப்பான்னு புரியல, அதான்டா உங்ககிட்ட கேக்குறேன்னு இன்னும் குழப்பத்தோடய நிக்கிறாரு அண்ணாமலை. அப்பா உனக்கே புரியலன்னா நான் என்னப்பா சொல்றது, ஆனா என் மனசுல பட்டதை வேணா நான் சொல்றேன்ப்பா, நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட சொன்னோம்னா அவங்களால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல, அவங்க உன்னை நினைச்சுதான்ப்பா வருத்தப்படுவாங்க, அந்த வருத்தத்திலேயே அவங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லாம அப்படின்னு முத்து மெதுவா முடிக்க, என் மனசுலயும் அதுதான்டா ஓடுது, அப்போ ஒன்னு செய்வோம், இப்போதைக்கு உங்க பாட்டிக்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகி நம்ம சமாதானம் ஆகி தெளிவானதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுவும் சரிதான்பாங்கிறாரு முத்து. நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும், பாட்டியாவது அங்க சந்தோஷமா இருக்கட்டும்பா, அவங்க நிம்மதியை நாம கெடுக்க வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிடா நான் சொல்லல, நீ எதுவும் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பா சரிவா உன்னை வீட்டுல விட்டுடுறேன்
அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேங்கிறாரு அண்ணாமலை. அப்பா ஆட்டோ எதுக்குப்பா, ஒன்னும் வேணாவாப்பா, கார்ல போய்க்கலாங்கிறாரு முத்து. வேணாண்டா முத்து, நான் அப்படியே ஆட்டோல போனேன்னா வழியில கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கவே அந்த கார் ஷெட்டை ஒட்டி ஒரு ஆட்டோ போகுது. ஆட்டோல கிருஷ்ணா அவரோட பாட்டியும் போயிட்டு இருக்காங்க. முத்துவையும் அண்ணாமலையும் பாக்குற கிருஷ் உடனே டபால்னு எழுந்து நின்னு, நிறுத்துங்க அப்படின்னு ஆட்டோக்காரர்கிட்ட சொல்ல அவர் நிறுத்திடுறாரு. முத்து அங்கிள் அப்படின்னு கிருஷ் கூப்பிட அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கு. முத்து பட்டுன்னு திரும்பி பாக்குறாரு. கிருஷ் உடனே ஆட்டோல இருந்து குதிச்சு முத்துக்கிட்ட ஓடிட்டு இருக்க. முத்துவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கு. அண்ணாமலையோட நிலைமையே அதுதான். பேரும் இறங்கிடவும் வேற வழி இல்லாம லக்ஷ்மி அம்மாவும் இறங்குறாங்க. முத்து அங்கிள் அப்படின்னு முத்துவை ஹக் பண்றவரு, தாத்தா நான் டூர் போயிட்டு வந்துட்டேன், ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாத மாதிரி நடிக்கிறாரு பயங்கரமா. அடேங்கப்பா, உங்க அம்மாவை விட நீங்க தான் பெரிய தில்லாலங்கடி கிருஷ். உங்க பாட்டி உண்மையை சொல்லியும் கூட மீனா உண்மையை சொல்லிட்டாங்களான்னு கேக்குறீங்க. அப்படியும் கூட எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத மாதிரி ரொம்ப இயல்பா வந்து முத்துக்கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் பேசுறீங்களே. பலே கில்லாடி தான் கிருஷ்ணீங்க. முத்துவும் அண்ணாமலையும் ஒண்ணுமே பேசாம நிக்க லக்ஷ்மி அப்படியே மெதுவா வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்கள முறைச்சிட்டு இருக்காங்க. தயங்கி மெதுவா வந்து முத்துக்கிட்ட நிக்க முத்து டக்குன்னு வேற பக்கம் போறாரு. உடனே கிருஷ்ணன் ரெண்டு குதிச்சு போய் முத்துவோட கைய பிடிச்சிட்டு நின்னுக்கிறாரு. என்ன நடிப்புடா சாமி, டூருக்கு போறதுக்கு முன்னாடி வரல மனோஜ் கை, இப்ப முத்துவோட கை. அண்ணாமலை அங்கேயே நின்றுட்டு இருக்க பக்கமா வந்த லக்ஷ்மி, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க காலில் விழ போறாங்க. காலிலே விழுந்துட்டாங்க. எழுந்துறீங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அழகியோட எழுந்திருக்கிறாங்க பாட்டி. என்னை மன்னிச்சிருங்க ஐயா, அவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்க அண்ணாமலை எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாரு. என் பொண்ணு பெரிய துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல அண்ணாமலை அவங்கள முறைச்சிட்டு நிக்கிறாரு. உங்க பொண்ணு மட்டும் இல்ல நீங்களும் தான் அப்படின்னு முத்து வெடுக்குன்னு சொல்ல, உண்மைதான் முத்து, நானும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு முத்து அப்படின்னு சொல்ல, முத்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவன கண்டதுண்டமா வெட்டி போடாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெடுக்குன்னு திரும்பிக்கிறாரு. இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணு தான் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா, நீங்க பெரியவங்க, நீங்களும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. தப்புதாங்க ஐயா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சதே நான் தான். அவ விருப்பம் இல்லாம 19 வயசுலயே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அந்த வாழ்க்கையில அவ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. அந்த வாழ்க்கையும் அவளுக்கு நீடிக்கல. குழந்தைய கொடுத்துட்டு அந்த ஆள் இறந்து போயிட்டாரு அப்படின்னு கிருஷோட பாட்டி சொல்லிட்டு இருக்க முத்து அப்படியே மெதுவா அப்பா பக்கத்துல வந்து நிக்கிறாரு. கிருஷ்ணன் தான். அதுக்கப்புறம் அவளா ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டப்போ அதுல என்னால தலையிட முடியல. அவ உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணினது தப்புதான், நானும் அதுக்கு உடந்தையா இருந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்க முத்துவும் முறைச்சிட்டு இருக்கிறாரு. முத்து, நீயும் மீனாவும் எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க. எவ்வளவோ முறை நான் உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா முடியல அப்படின்னு கிருஷோட பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஏன் வாயில் என்ன மஸ்கட் அல்வா வந்து ஒட்டிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு முத்து. உங்க பையனோட வாழ்ந்த இந்த 2 வருஷத்துல தான் என் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஆனா இதுக்கப்புறம் அவ வாழ்க்கை என்ன ஆக போகுது, கிருஷோட வாழ்க்கை என்ன ஆக போகுது எனக்கு எதுவும் தெரியல. என் பொண்ணை திரும்ப ஏத்துக்கங்கன்னு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லை அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு போக அண்ணாமலையும் முத்துவும் மாறி மாறி முறைச்சிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணு தலையில என்ன எழுதி இருக்கோ அது நடக்கட்டும், நாங்க பண்ணின துரோகத்துக்கு எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஒரு நல்ல குடும்பத்தை நாங்க ஏமாத்தி இருக்க கூடாது, எங்களை மன்னிச்சிருங்கிறாங்க லக்ஷ்மி. முத்து அவங்கள முறைச்சிட்டு அப்பாவையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. கிரிஷ் வாடா அப்படின்னு அவங்க பொடியனோட கைய பிடிக்க, தாத்தா நாங்க உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு நைஸா பிட்ட போடுறாரு கிரிஷ். நம்ம ஊர்ல 2 கேட்டகரிக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு குழந்தைங்க, அடுத்தது வயசானவங்க. ரோட் ரூல்ஸையே ஃபாலோ பண்ணாம விருப்பத்துக்கு வண்டி ஓட்டுவாங்க, ஏதாவது கேட்டா வயசானவங்கன்றுவாங்க. அடுத்தது ரோட்ல நம்ம எவ்வளவு கவனமா வண்டி ஓட்டிட்டு போனாலும் யாராவது குழந்தைங்க வந்துட்டா நாமளும் கஷ்டப்பட்டு நிறுத்ததான் முயற்சி செய்வோம். திடீர்னு குறுக்க வந்த குழந்தைய யாரும் சொல்ல மாட்டாங்க, குழந்தைங்க வருதே பார்த்து வர முடியாது அப்படின்னு வண்டியில போறவங்கள தான் வசப்பாடுவாங்க. இப்பவும் அதே அட்வான்டேஜ கிரிஷ் தயங்காம எடுத்துக்கிறாரு. வெக்கமே இல்லாம ரோஹிணியோட அம்மாவும் பதில எதிர்பார்த்து அவங்க 2 பேர் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. முத்து ஒன்னும் பேசாம அப்பாவை பார்க்க அவரும் அமைதியாவே நின்னுட்டு இருக்காரு. முத்து அங்கிள், ரோஹிணி ஆண்டி தான் என் அம்மான்ற உண்மை உங்களுக்கு தெரியும்னு பாட்டி சொன்னாங்க. இனிமே நாங்க பொய் சொல்ல வேண்டாம்ல, நானும் என் அம்மாவும் இனிமே உங்க வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு அப்படியே அப்பாவியா கேட்டு வைக்கிறாரு கிரிஷ். அண்ணாமலை இப்பவும் அந்த அம்மாவை தான் முறைச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் நிக்கிறவங்க கிரிஷ் வா போலான்னு கூட்டிட்டு போக, முத்து அங்கிள், தாத்தா நான் உங்க வீட்டுக்கு வரலாமா, நானும் என் அம்மாவும் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாட்டியோட இழுப்புக்கு போய்கிட்டு இருக்காரு கிரிஷ்.
கிரிஷ் கல்யாணியை மிஞ்சிட்டாரு போங்க. 2 பேரோட எமோஷனையும் தொட்டுட்டு போறாரு அவரு. தாத்தா நானும் வர்றேன் தாத்தா, அம்மாவையும் கூப்பிடுங்க தாத்தா. அங்கிள் அங்கிள் நான் வீட்டுக்கு வர்றேன் அங்கிள் அப்படின்னு கிரிஷ் ஆட்டோ கிட்ட நின்னு கத்திக்கிட்டு இருக்க. கிரிஷ் மேல ஏறு ஏறு சொல்றேன் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு பாட்டியும் ஏறுறாங்க. அங்கிள் நான் வீட்டுக்கு வர்றேன் அங்கிள், என்னை கூட்டிட்டு போங்க அங்கிள் அப்படின்னு கிரிஷ் தாவிட்டு இருக்க. போங்கன்னு சொல்ல ஆட்டோ கிளம்புது. அங்கிள் நானும் வர்றேன் அப்படின்னு கிரிஷ் கத்திக்கிட்டு இருக்க. ஆட்டோ போகுது. ஆட்டோ போனதும் முத்து உனக்கு ஒரு விஷயம் புரியுதான்னு கேக்குறாரு அண்ணாமலை. கிரிஷ கூட பொய் சொல்ல வச்சிருக்காங்க, அது எனக்கு நல்லா புரியுதுங்கிறாரு முத்து. அது இல்லப்பா, எங்க அம்மா உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. ஆமாப்பாங்கிறாரு முத்து. இப்ப கிரிஷ பாத்து இல்ல, அவனை பார்க்கும்போது அவனை ஏத்துக்கலாமா வேணாமான்னு நமக்கே சங்கடமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. முத்துவும் கொஞ்சம் வருத்தமா ஆமாப்பா, அவன் நிலைமைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல. மீனாவோட நிலைமையும் அப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கரெக்டா கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுறாரு. நாம பாட்டிக்காக யோசிக்கிற மாதிரி மீனாவும் கிறிஷுக்காக எல்லாத்தையும் யோசனை பண்ணியிருக்கா, அதனாலதான் சொல்லாம இருந்திருப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. முத்து ஓ அப்படியான யோசிக்கிறாரு. இப்பதான் அவருக்கு விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது. நம்ம குடும்பம் இப்போ செதறி போன மாதிரி ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு தானே மீனாவும் பயந்திருப்பா அப்படின்னு அண்ணாமலை அவரோட வாதத்தை ஒவ்வொன்னா எடுத்து வைக்க. முத்து ரொம்பவே யோசிக்கிறாரு. ரொம்ப யோசிக்கிறவரு ஆமாப்பா, எனக்கும் இப்பதான்ப்பா கொஞ்சம் கொஞ்சமா அது புரியுது. இது தெரியாம மீனா கிட்ட வேற ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மீனா ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வர்றவங்க சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏத்தி வைக்கிறாங்க. அடுத்து அவங்க பர்ஸ் எடுத்துட்டு கிளம்ப. மீனா சாப்பிட்டுட்டு போங்கங்கிறாங்க ஸ்ருதி. மீனா ஸ்ருதியை பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு நீங்க சொன்ன வாழைப்பூ ரெசிபியை தான் ஸ்பெஷலா போட்டிருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. இல்ல ஸ்ருதி வேண்டாம் அப்படின்னு மீனா மெதுவா சொல்ல. காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்க. அப்படிங்கிறாங்க மீனா. அப்புறம் ஏன் இவ்வளோ டல்லா இருக்கீங்க? வீட்டில் இருக்க சுச்சுவேஷனை நினைச்சு நீங்க சரியா சாப்பிட்றதும் இல்லை தூங்குறதும் இல்லை, ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியா கிளம்ப போறாங்க மீனா. ஒரு நிமிஷம் வாங்கலேன் அப்படின்னு ஸ்ருதி ஒரு பக்கம் போக மீனாவும் போறாங்க. அங்க போட்டிருக்க பெரிய சோஃபால ஸ்ருதி உட்கார மீனாவும் போய் உட்கார்றாங்க. முத்து உங்ககிட்ட சரியா பேசுறாரா அப்படின்னு ஸ்ருதி கேட்க. மீனா அமைதியா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. நீங்க பண்ணின தப்பு என்ன தெரியுமா? ரோஹிணிக்கு சிம்பத்தி பார்த்ததுதான், அதுக்கு அவங்க டிசர்விங்கே கிடையாது. நாம ஒருத்தங்க மேல அஃபெக்ஷன் வைக்கிறதுக்கும் சிம்பத்தி பார்க்கறதுக்கும் அவங்க டிசர்வான ஆளான்னு பார்க்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. நான் ரோஹிணிக்காக எதையும் மறைக்கல, அவளை காப்பாத்திக்க அவ என்ன வேணா செய்வான்னு எனக்கு தெரியும். கிறிஷ வச்சு அவ ஏதாவது விபரீதமா பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் உண்மையை மறைச்சேன். அவ பண்ண பாவத்துக்கு கிறிஷ் என்ன பண்ணுவான் பாவம், சின்ன பையன், அவன் வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அப்படின்னு மீனா சொல்ல. நீங்க நினைச்ச மாதிரி தான் எதுவும் நடக்கலையே, அவங்க சும்மா உங்களை மிரட்டி இருக்காங்க. இப்படிலாம் சொன்னாதான் நீங்க பயப்படுவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்ருதி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே ரோஹிணி அங்க வர்றாங்க. வர்றவங்க அப்படியே கல்லா கிட்ட பார்த்துட்டு திரும்பி பார்க்க 2 பேரும் ரோஹிணியை பார்த்து அதிர்ந்து போறாங்க. ஸ்ருதி எழுந்து போய் ரோஹிணி முன்னாடி நின்று என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் ஸ்ருதி, நான் இங்க வரக்கூடாதா அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே திமிராதான் கேக்குறாங்க. கண்டிப்பா நீங்க இங்க சாப்பிட வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தான் வந்தேன் அப்படின்னு ரோஹிணி நல்ல நிமிர்ந்து நின்னே சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு ஸ்ருதி கேட்க. மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா கிட்டையும் பேசணும்னு தான் இருந்தேன், நல்ல வேலை அவங்களும் இங்கேயே இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி எரிச்சலும் திமிருமா சொல்றாங்க. உடனே மீனாவுக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது. நீ பேசின வரைக்கும் பத்தாதா, இவ்வளவு நாளும் ஓன் போய் ஏன் தலையில சுமந்துகிட்டு இருந்த, இப்போ உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னால நான் தான் கெட்டவளா நிக்கிறேன் இங்க, என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சிடிச்சிடுக்கிறாங்க மீனா. ப்ளீஸ் மீனா ஒரு 2 minutes அப்படின்னு ரோஹிணி சொல்ல. அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போங்கிறாங்க ஸ்ருதி. மீனா முகத்தை திருப்பிக்க. சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஆன்டி என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல. நீ செஞ்ச வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க மீனா. என்ன மீனா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா எப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்த்துட்டு இருக்க. ஆன்டி மட்டும் இல்ல மனோஜும் அந்த ஐடியால தான் இருக்காரு. ஏன்னா நீங்க பண்ணின வேலை அப்படி அப்படின்னு ஸ்ருதி வெடுக்குன்னு சொல்றாங்க. ஏங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. அடேங்க அப்பா எவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்ட அப்படின்னு மீனா சொல்ல. ரோஹிணி மெதுவா மீனா கிட்ட வர்றாங்க. ப்ளீஸ் மீனா நான் சொல்றத கேளுங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்காக நானும் மனோஜும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிடாதுல்ல, எங்களை ஏன் ஆன்டி பிரிக்கணும்னு பாக்குறாங்கிறாங்க ரோஹிணி. அதுக்கு என்ன பண்ண முடியும் ரோஹிணி, ஆன்டிக்கு எப்பவுமே நீங்க தான் ரொம்ப ஃபேவரேட்டா இருந்திருக்கீங்க, என்னெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க, மீனாவை சொல்லவே வேண்டாம்
திட்டி தீத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களை தானே நல்லா பாத்துக்கிட்டாங்க, அதான் நீங்க இப்படி ஏமாத்தினத அவங்களால தாங்கிக்கவே முடியல. நீங்க முன்னாடியே இந்த உண்மையை சொல்லி இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நான் எப்ப சொல்லி இருந்தாலும் இப்ப என்ன நடந்திருக்கோ அதுதான் நடந்திருக்கும். என்ன அப்பவும் வெளியே தான் அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அதுக்கு என்ன பண்ண முடியும், செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க தானே செய்யும் அப்படின்னு ஸ்ருதி கோவமா சொல்ல, முடிஞ்சது விடுங்க ஸ்ருதி, என்னால மனோஜ் இல்லாம இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் தான் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வந்து நின்னு கேக்குறாங்க ரோஹிணி. ஏன் ஏற்கனவே நான் ஹெல்ப் பண்ணி பண்றது பத்தாதா அப்படின்னு மீனா கோவமா சொல்ல, இருங்க மீனாங்கிற ஸ்ருதி, என்ன ஹெல்ப் சொல்லுங்க ரோஹிணின்னு ஸ்ருதி கேட்க, மனோஜ் கூட தான் நான் வாழ்வேன், அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க, மீனா எழுந்து நின்னு, உனக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் என் வாழ்க்கை இப்படி நட்டாத்துல நிக்குது. பாசமா இருந்த என் புருஷன் என் மேல இப்ப வெறுப்பு கொட்டுறாரு. மாமா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. உனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட நிலைமை மாதிரி ஸ்ருதி நிலைமை ஆகணுமா அப்படின்னு மீனா கத்துறாங்க. உங்க புருஷன் கோவமா இருந்தாலும் உங்க கூட தானே மீனா இருக்காரு, 2 பேரும் ஒன்னா தானே வாழ்றீங்க. ஆனா என் புருஷன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க, அது உங்களுக்கு பாவமா தெரியலையா அப்படின்னு ரோஹிணி பாவ புண்ணியம் பத்தி எல்லாம் பேசுறாங்க. வென விதைச்சா வெனையதான் அறுக்க முடியும், நீ செஞ்சது மட்டும் உனக்கு பாவமா தெரியலையா அப்படின்னு மீனா கேட்க, ரோஹிணி அவங்கள கொலை பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க மனோஜை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அத அவ்வளவு ஈஸியா மன்னிச்சிருவாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதான் நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேனே ஸ்ருதி, மனோஜ் என்ன அடிச்சிட்டாரு, இன்னும் நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க ரோஹிணி. மனோஜ் இல்லாத லைஃபை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க ரோஹிணி. சாரி கேட்டா எல்லாமே உடனே சரியாயிடுமா, அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன தப்பு வேணாலும் செய்வாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உங்க 2 பேருக்குமே என்னோட எமோஷன்ஸ் புரியவே மாட்டேங்குது. என் லைஃப்ல நான் கோத்ரூ பண்ணது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ரோஹிணியா இருந்து பார்த்தாதான் என்னோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அம்மா ரோஹிணி தாயே, இங்க யாருக்கு தான் பிரச்சனை இல்லாம இருக்கு, எல்லாருமே அவங்க லைஃப்ல நிறைய இம்பெடிமெண்ட்ஸ் ஹடில்ஸ் எல்லாம் கடந்து தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அரையறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு அரையணும்னு தோணுது, புரியலையேங்கிறாங்க ஸ்ருதி. அதுக்காக எல்லாருமே முன்னாடியே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டா வர முடியும் அப்படின்னு சுருக்குன்னு கேட்டு விடுறாங்க ஸ்ருதி. விடுங்க, இனிமே அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் மனோஜ் கூட சேர்றதுக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. நீ உன் புருஷன் கூட சேராம போ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. உனக்காக எந்த உதவியும் நான் திரும்ப பண்ணவும் மாட்டேன், ஸ்ருதியும் பண்ண மாட்டாங்க. ரவி கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்னு மீனா கோவமா சொல்றாங்க. நான் யார் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, யாரு நீயா, உன்னை பத்தின உண்மை தெரிஞ்ச உன்னையே போற போக்குல என்ன கோத்து விட்டுட்டு போயிட்டல்ல அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல நீங்க எனக்கு 7 நாள் டைம் கொடுத்துருந்தீங்க, அதான் முத்துக்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்களோன்னு அப்படிங்கிறாங்க ரோஹிணி. பண்ணாங்கட்டி, நான் அவர்கிட்ட சொல்லணும்னா அதை எப்பவோ சொல்லி இருப்பேன். ஓன் தப்ப மறைக்க யார் மேல வேணா பழிய போட்டுட்டு போயிடுவல்ல, நான் ஒன்னு அவர்கிட்ட சொல்லல. பொய் தப்பான ஏதோ ஒரு வழியில தான் வெளியில வரும், ஆனா உண்மை வெளியே வர 1000 வழி இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நீங்க சொல்லலன்னா அப்படின்னு கேள்வியா பாக்குறாங்க ரோஹிணி. கிறிஷோட பெரியம்மா பெரியப்பாவை அவர் பார்த்திருக்காரு, அவங்க மூலமா தான் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ச்சே அதுங்களை போட்டு இருந்திருக்கணும், விட்டு வச்சிருக்க கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி ரோஹிணி அப்படியே நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாரிச்சுக்கிட்டு, சரி எப்படியோ தெரிஞ்சிருச்சு, இனிமே அதை மாத்த முடியாது, நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலிங்கிற உரிமையில தான் நான் இதை உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் தனிச்சு கேக்குறாங்க. இதுல நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு, உங்க மேல தப்பு இல்லாம ஆன்ட்டி உங்களை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சாங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம், ஆனா உங்க மேல தப்பு இருக்கே, இதுல நாங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னுறாங்க ஸ்ருதி. 2 பேரையும் ரோஹிணி மாறி மாறி பார்த்துட்டு இருக்க, உன் பிரச்சனைக்குள்ள இனிமே நாங்க வரமாட்டோம், உன் வாழ்க்கையை நீயே காப்பாத்திக்கோ, எங்க கிட்ட எல்லாம் எதுவும் கேட்காதுன்னு மீனா முகத்துல பயங்கர வெறுப்போட சொல்றாங்க. நீங்க 2 பேரும் நான் என் புருஷன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் இருக்காது, நீங்க 2 பேர் மட்டும் எப்போ உங்க புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா அப்படின்னு ரோஹிணி பயங்கர கோவமும் கொலவெறியுமா 2 பேரையும் பார்த்து கேக்குறாங்க. அடேங்கப்பா, தைரியம்னா இதுதான்டா தைரியம், நம்மளாலெல்லாம் ஒரு சின்ன பொய் சொன்னா கூட நிமிந்து பார்த்து பேச முடியாது, ஆனா ரோஹிணி என்ன தென்னாவட்டா ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து அவங்களையே மிரட்டி சாபம் கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர். அப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.